ஏ பசங்களா, அங்க பாத்தீங்களா? ஒரு வண்டியில பலூன் வித்துட்டு வர்றாங்க. ஹை பண்டி அண்ணா, எனக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அந்த பலூன் வண்டியை நிக்க சொல்லுங்கண்ணா. பலூன் வண்டி நில்லுங்க. பலூன் வண்டி. பலூன் பலூன் ஒன்னு 50 ரூபாய். யாருக்கு வேணும் பலூன்? பலூன் பலூன். என்ன பசங்களா இது? நம்ம கூப்பிட கூப்பிட அந்த பலூன் வண்டி நிக்காம போய்கிட்டு இருக்கு. பலூன் வண்டிக்காரரே, இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா நீங்க? என்ன பலூன் வண்டிக்காரரே, அப்ப இருந்து நாங்க கூப்பிட்டு இருக்கோம், நிக்காம போய்கிட்டு இருக்கீங்க. அண்ணா அண்ணா, எங்களுக்கு பலூன் வேணும்ண்ணா. தம்பி, ஒரு பலூன் 50 ரூபாய். இவ்வளவு பேர் கேக்குறீங்களே, எல்லாத்துக்கும் பணம் வச்சிருக்கீங்களா? ஒரு பலூன் 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன 50 ரூபாய்? இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பலூன் கிடையாது, ஹீலியம் பலூன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பலூன்குள்ள எல்லாம் காத்தடிக்கல, ஹீலியம்ங்கிற கேஸ் அடைச்சிருக்கேன். பின்னாடி சிலிண்டர் பாத்தீங்களா? என்னது, நார்மல் பலூன்னா உள்ள காத்து தானே அடிப்பாங்க, அது என்ன சிலிண்டர்ல கேஸ் புடிச்சிட்டு வந்து அடைச்சிட்டு இருக்கீங்க? அது என்னது? அது வண்டியில பின்னாடி இருக்கு பாத்தீங்களா சிலிண்டர், அந்த சிலிண்டர் ஃபுல்லா ஹீலியம் கேஸ் தான் அடைச்சிருக்கேன். அந்த ஹீலியம் கேஸ பலூன்குள்ள விட்டோம்னா பலூன் கீழே விழுகாம அப்படியே வானத்துல பறக்கும். ஓ அப்படியா? அப்ப எனக்கு உடனடியா இப்ப வானத்துல பறந்தாகணும். நான் பறக்கிற மாதிரி ஒரு பலூன் கொடுங்க. ஏ மோட்டோ, நீ பறக்கிற மாதிரி ஒரு பலூன் கொடுக்கணும்னா இந்த சிலிண்டருக்குள்ள இருக்கிற கேஸ ஃபுல்லா பலூன்ல அடிக்கணும். அந்த அளவுக்கு நீ பணம் வச்சிருக்கியா? பண்டி பண்டி, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி பலூன்குள்ள ஹீலியம் கேஸ் அடைச்சா அது அப்படியே வானத்துல பறக்கும் பண்டி. சம்டைம்ஸ் நம்மள மாதிரி சின்ன பசங்களா தூக்கிட்டே பறந்துரும். அது ரொம்ப டேஞ்சரஸ். அதெல்லாம் வாங்க வேண்டாம் பண்டி. இந்த சிலிண்டருக்குள்ள ஃபுல்லா ஹீலியம் கேஸ் தான் அடைச்சிருக்கேன். இதை என்ன தவிர யாரும் ஓபன் பண்ணி விடக்கூடாது. மத்தபடிக்கு வண்டியில இருக்கிறதெல்லாம் சாதாரண பலூன் தான், அது வேணா ஆளுக்கு ஒண்ணு தர்றேன். அங்கிள், அப்படின்னா எனக்கு ஒரு சாதாரண பலூன் ஒன்னு ப்ளூ கலர்ல கொடுங்க அங்கிள். கரெக்டா சொன்ன தம்பி. இந்தா, நீ கேட்ட ப்ளூ கலர் பலூன். இது ஒன்னு 10 ரூபாய் தான். சரி, வேற யாருக்கு என்ன கலர் வேணும் சீக்கிரமா சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், அந்த Black கலர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அங்கிள். எனக்கு Black கலர் ஒன்னு கொடுத்துருங்க. அப்படியே ஒரு பர்பிள் கலர் கூட கொடுத்துருங்க. எனக்கு இது போதும். பண்டி பண்டி, மொத்தமா சேர்ந்து 30 ரூபீஸ் தானே, நீயே பே பண்ணிரு பண்டி. அங்கிள், இப்ப இந்த ஹீலியம் பலூன் எப்படி வானத்துல பறக்கும்னு கொஞ்சம் காமிங்க அங்கிள், அப்பதானே எங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும்ல. ஒரு பலூன்ல அந்த ஹீலியம் கேஸ் அடைச்சு பாருங்க, பறக்குதான்னு பார்க்கலாம். நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அதெல்லாம் உங்களுக்காக சிலிண்டர் திறந்து விட முடியாது. ஐயோ அங்கிள், அங்க பாருங்க, உங்களோட பலூன் ஒன்னு பறக்குது அங்கிள். போய் புடிங்க அங்கிள். ஐயோ, ஒரு பலூன் 10 ரூபாய் ஆச்சே தம்பி, கடைய பாத்துக்கோ. அந்த பலூன் கடைக்காரர் அந்த பக்கமா போயிட்டாரு. இதுதான் சரியான டைம். அந்த ஹீலியம் பலூன் வேலை செய்தா இல்லையான்னு பாத்திரலாம். ஏ பட்லோ, நீ சீக்கிரமா வந்து இந்த சிலிண்டரை ஓபன் பண்ணி விடு. இந்த ஹீலியம் கேஸை ஒரு பலூன்குள்ள அடைச்சு அதை நான் புடிச்சுக்கிறேன். அது என்ன தூக்கிட்டு மேல பறக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். மோட்டோ, சொன்னா கேளு. இதை நான் பல படங்கள்ல பார்த்திருக்கேன். இது ரொம்ப ஆபத்தானது. அதுக்கப்புறம் உன்னால கீழே வரவே முடியாது. சொன்னா கேளு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்ன தூக்கிட்டு பறக்கிற பலூன் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏ பசங்களா, உங்களுக்கு இந்த சிலிண்டரை எப்படி திறந்து விடணும்னு தெரியுமா? சீக்கிரமா யாராவது வந்து இந்த சிலிண்டரை திறந்து விடுங்க. வண்டியனா, மோட்டோ சொல்றதானா கரெக்டான ஐடியா. அந்த பலூன் கடைக்காரர் திரும்பி வர்றதுக்குள்ள சீக்கிரமா இந்த சிலிண்டரை ஓபன் பண்ணிடலாம்னா. டே சிண்டு, நான் அந்த சிலிண்டரை ஓபன் பண்றேன், நீ ஒரு பலூனை எடுத்து புடிடா. அந்த பலூனுக்குள்ள ஃபுல்லா கேஸ் அடைச்சு பார்க்கலாம் உண்மையாவே நம்ம பறக்கிறோமான்னு. சீக்கிரம் பண்ணுங்க. அந்த பலூன் கடைக்காரர் திரும்பி வர்றதுக்குள்ள சீக்கிரமா பண்ணுங்க. ஏ மோட்டோ, அந்த பலூனை எடுத்து கையில புடிச்சுக்கோ. பாத்தீங்களா, என்ன தூக்கிட்டு பறக்கிற பலூன் இந்த உலகத்திலேயே கிடையாது. அந்த பலூன் கடைக்காரன் நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்த பார்த்திருக்கான். தம்பி, இன்னொரு பலூனையும் எடுத்து அதுக்குள்ள கேஸை ஃபில் பண்ணு. ஐயோ மோட்டோ, எனக்கு என்னமோ இது தேவையில்லாத ரிஸ்க்னு தோணுது. இன்னொரு பலூனையும் எடுத்து அதுக்குள்ளேயும் ஹீலியம் கேஸை ஃபில் பண்ண போறோமா? மோட்டோ, சொன்னா கேளு. எனக்கு என்னமோ அந்த பலூன் கடைக்காரர் சொன்ன மாதிரி நம்ம பறந்துருவோம்னு தோணுது. நான் தான் சொன்னேன் இல்ல தம்பி, என்ன தூக்கிட்டு பறக்கிற பலூன் இந்த உலகத்திலேயே கிடையாது. இங்க பாத்தீங்களா, 2 பலூனை இப்ப நான் 2 கையில புடிச்சிட்டு இருக்கேன். என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. என்ன தூக்கிட்டு போற பலூன் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஐயோ டே சிண்டு, அங்க பாருடா, மோட்டோ மேல பறந்துட்டு இருக்காரு. ஐயோ பண்டி, அந்த கடைக்காரர் சொன்னது உண்மைதான். உண்மையாவே மோட்டு மேல பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. போச்சு, மேல ஹைட்டுக்கு போறாரு. யாராவது புடிங்க. என்னது இது? திடீர்னு என் முன்னாடி இருந்த வீடுங்கெல்லாம் காணாம போச்சு. நான் அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. மோட்டோ அங்கிள், நீங்க வானத்துல பறந்துட்டு இருக்கீங்க அங்கிள், உங்களுக்கு அது கூட தெரியலையா? என்னது, வானத்துல பறந்துட்டு இருக்கனா? ஐயோ ஆமா, உண்மையாவே இந்த பலூன் என்ன மேல தூக்கிட்டு போயிருச்சு. தம்பிகளா, சீக்கிரம் என்ன எப்படியாவது கீழே இறக்கி விடுங்க. இங்க இருந்து பாக்கறக்கு அப்படியே நான் மேல மேல போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹை, மோட்டோ அங்கிள் மட்டும் சூப்பரா பறக்குறாரு. பண்டி அண்ணா, நம்மளும் பேசாம இன்னொரு பலூன் ஊதலாம்னா. டேய் சிண்டு, இப்ப மேல போன மோட்டோவியே இப்ப எப்படி கீழே இறக்குறதுன்னு தெரியல. நீ வேற திரும்ப ஊதணும்னு சொல்ற. பேசாம இருடா. நண்பா மோட்டு, நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் பண்ணாதேன்னு. என் பேச்ச கேட்டையா? இப்ப பாரு எப்படி வானத்துல பறந்துட்டு இருக்கேன்னு.
தம்பிகளா, அந்த பலூன் கடைக்காரர் சொன்னது உண்மைதான் போல இருக்கே. இப்ப எப்படியாவது இந்த பலூனை வெடிக்க வச்சு என்ன கீழே இறக்கி விடுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கிருந்து கீழே விழுந்தேன்னா அவ்வளவுதான். பண்டி இங்க பாரு பண்டி, மோட்டு அங்கிள் வந்து எங்க வீட்டு மேல வர்ற மாதிரி இருக்கு. நீ சீக்கிரமா வந்து எப்படியாவது அந்த பலூனை உடைச்சிரு. கம் ஆன், சீக்கிரமா வா. தம்பிகளா, அது இன்னும் என்ன மேல தூக்குறதுக்குள்ள சீக்கிரமா எப்படியாவது வந்து காப்பாத்திருங்க. அப்பாடா, இந்த வீட்டு மேல எப்படியாவது நான் நிக்க பாக்குறேன். சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்திருங்க. ஐயோ, அந்த பலூன் கடைக்காரர் வேற ஆளை காணமே. அவர் இருந்தாலாவது எப்படியாவது உதவி பண்ணிருப்பாரு. பசங்களா, என்னை இப்ப காப்பாத்த போறீங்களா இல்லையா? அது என்ன மேல மேல தூக்குது. நான் முயற்சி பண்ணி கீழே இறங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால இதுக்கு மேல முடியாது. மோட்டு அங்கிள், பயப்படாதீங்க, நாங்க மேல வந்து காப்பாத்திடுறோம். டே சிண்டு, நீ எப்படியாவது எங்க வீட்டு மேல ஏறுடா. நான் போய் ரோஸ் வீட்டு மேல ஏறி ஆளுக்கு ஒரு பலூனா புடிச்சு உடைச்சிடலாம். கண்டிப்பா உடைச்சா மோட்டு அங்கிள் கீழே வந்துருவாரு. டே சிண்டு, வந்துட்டியா? நீ ஒரு காலை புடிச்சுக்கோ, நான் ஒரு காலை புடிச்சிடுறேன். நம்ம 2 பேர்த்து வெயிட்ட கண்டிப்பா தாங்க முடியாது. அந்த பலூன் உடைஞ்சிரும். சரியா? ஏறுடா, ஏறு. தம்பி, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துப்பா. அது என்ன மேல தூக்க பாக்குது. என்னால நிக்க முடியல. அங்கிள், எப்படியாவது ரோஸ் வீட்டு மேல ஒரு இடத்துல நில்லுங்க அங்கிள். ரொம்ப மேல பார்த்தீங்கன்னா எங்களால வர முடியாது அங்கிள். வண்டியண்ணா வந்துட்டாருண்ணா. நிக்கிறப்பவே கரெக்டா புடிச்சு ஏறிருங்கண்ணா. ஐயோ, இந்த பலூன் மேல பறக்கும் தானே சொன்னாரு. இப்படி சுத்திட்டே இருக்கே, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. மோட்டு அங்கிள், உங்களை புடிச்சிட்டேன். டே சிண்டு, நீயும் ஏறிக்கோடா. புடிச்சிட்டேன். ஐயோ பண்டியண்ணா, நம்மளையும் தூக்கிட்டு பறக்கிற மாதிரி இருக்குண்ணா. போச்சு, அப்படியே மேல பறக்கிற மாதிரி இருக்கு. டேய் நண்பா, காப்பாத்த வந்த அந்த பசங்களையும் சேர்ந்து தூக்கிட்டு பறக்கிறையா? பண்டியண்ணா, பேசாம இந்த பலூன்லயே பறந்துட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துடலாமாண்ணா? டே சிண்டு, சும்மா இருடா. இந்த பலூன் எங்க போய் நிக்கும்னே சொல்ல முடியாதுடா. எங்கேயாவது கொண்டு போய் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது? ஏ ரோஸ், நான்சி, 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது இந்த பலூனை உடைக்க ட்ரை பண்ணுங்கப்பா. பண்டி, நீ எப்படியாவது எங்க வீட்டு பக்கத்துல வந்தீனா அந்த பலூனை உடைக்க ட்ரை பண்றேன். கம் ஆன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த பலூனை உடைச்சிடுவேன். எஸ், வெரி குட். அதே டைரக்ஷன்ல வாங்க. ரோஸ், இன்னும் ஒரு பெரிய காத்து அடிச்சுச்சுன்னா நாங்க ரொம்ப தூரம் பறந்து போயிருவோம். அதுக்குள்ள எப்படியாவது இந்த பலூனை உடைச்சிரு. கம் ஆன். வெரி குட் பண்டி, வெரி குட். அங்கே நில்லுங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தீங்கன்னா போதும், நான் பலூனை எப்படியாவது உடைச்சிடுவேன். என்னாச்சு ரோஸ்? இதுக்கு மேல எங்களால கிட்ட வர முடியாது. பலூனை உடைக்க முடியலையா? நோ பண்டி, அந்த பலூன் ரொம்ப ஹார்டா இருக்கு. என்னால சுத்தமா உடைக்கவே முடியல. மோட்டு அங்கிள், எங்க வீட்ல நிறைய சமோசா இருக்கு. தயவு செஞ்சு எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த பக்கமா வாங்க அங்கிள். அப்பதான் வந்து பலூனை உடைச்சு உங்களுக்கு சமோசா கொடுக்க முடியும். என்னது, சமோசா இருக்கா? ஒரு வழியா அந்த பொண்ணு பலூனை உடைச்சு உங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டா. அந்த பலூன் கடைக்காரர் சொன்னது உண்மையா போச்சுல்ல. சிலிண்டர் இருக்கிற கேஸை எல்லாத்தையும் இப்ப அந்த பலூன்ல ஃபில் பண்ணி உடைச்சிட்டீங்க. என்னது, அந்த சிலிண்டர் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியா? என்ன மோட்டு அங்கிள், நீங்க தானே இன்னொரு பலூன் சொன்னீங்க. அதனால தான் நான் காலி பண்ணேன். இப்ப அவர் திரும்ப வந்து கேட்டாருன்னா எங்களை மாட்டி விட்டுறாதீங்க அங்கிள். மோட்டு, அந்த பலூன் கடைக்காரர் திரும்ப வந்துட்டு இருக்காரு. ஏய் பசங்களா, அந்த பலூனை தூக்கிட்டு வர்றதுக்குள்ள என்ன எல்லாரும் இப்படி ரோட்ல படுத்துட்டு இருக்கீங்க? கடைசியா முடிவா சொல்லுங்க, உங்க எல்லாத்துக்கும் பலூன் வேணுமா வேண்டாமா? இந்த பறக்கிற பலூன் எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு சாதாரணமா காத்தடிச்ச பலூன் இருந்தா கொடு. சாதாரண காத்தடிக்கிற பலூன் எல்லாம் எங்கிட்ட கிடையாது. இதுக்கு தான் சொல்றது, இந்த மாதிரி தெருவுல எல்லாம் வண்டியவே நிறுத்தக்கூடாதுன்னு. மோட்டு, நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த சிலிண்டர்ல இருக்கிற ஹீலியம் கேஸ் எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பலூன் கடைக்காரர் நம்மளை என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே.